ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். தஞ்சை பெரிய கோயில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு 8 கிலோமீட்டரில் தான் இருக்குது. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். கோயிலுக்கு தேவையான பூஜை பொருள்லாம் இருக்குது. கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஞாயிற்றுக்கிழமைனால பக்தர்கள் கூட்டம் ஓவராக இருக்குது பாருங்கள். இது ஒரு கோயில் மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்தலம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். போயிட்டுருக்காங்க எல்லாம். ராஜகோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ராஜகோபுரத்தை என்ட்ரு ஆகிட்டோம். காலனி இது பண்ணுறதுக்கான இதெல்லாம் இடம்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜகோபுரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகி போயிட்டுருக்கோம் பாருங்கள். இது செகண்ட் கோபுரம். ஒவ்வொரு சிற்பமும் நல்லா தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். கோயிலுக்கான ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க. எப்போ அந்த கோயில் கட்டப்பட்டது என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த கோயிலோட வரைபடமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் போலவே இந்த கோயிலும் அதே மாதிரி பார்த்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலுக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் எல்லாமே வராங்க. சுற்றுலாத்தலனால எப்போதுமே கூட்டமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கோயில். கோயில் ஃபுல்லாக 2 சைடுமே பச்சை பசுமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாருமே ஃபோட்டோஷூட் வீடியோ எல்லாமே எடுக்கிறாங்க. மூலஸ்தானத்தை தவிர இங்கே எல்லாமே அனுமதி இருக்குது போல். எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த கோபுரம் வந்தாச்சு. இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அரண்மனை மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா வந்தாச்சு பாருங்கள். கோயிலுக்குள்ளே ரொம்பவே கோயில் கூட்டமாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமைனால. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தோம்னா, தஞ்சை பெரிய கோயில் வந்து 33,000 அடி சதுர பரப்பளவில் கொண்டு இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட வெளிப்புற மதில் வந்து 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சை பகுதியை மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் 3வது வாயில் வந்து சுமார் 13 விமானங்கள் கொண்ட 216 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட தலை விருட்சம் வந்து வன்னி மரம் திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. இக்கோயிலோட தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கோயிலோட வந்து கருவறை லிங்கம் வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிறாங்க. 12 அடி உயரம் கொண்ட லிங்கம். தமிழ் மொழி எண் வந்து 12 எழுத்து உயிரெழுத்துக்கள் குறிக்கின்றது. அந்த வகையில் 18 அடி உயரம் கொண்ட லிங்கத்தின் பீடம் வந்து 18 மெய்யெழுத்துக்களையும் குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயிலில் மட்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நவகிரக சன்னதி வந்து இந்த கோயிலில் கிடையாது. சிவபெருமான் வந்து நவகிரக நாயகனான அம்சமாக கொண்டதுனால இந்த கோயிலில் நவகிரகம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 60 வகை மீன்களின் பெயர்கள் வந்து கோவில் வராகி அம்மனுக்கு என தனி சன்னதியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
ராஜராஜ சோழன் வந்து இந்த வராகி அம்மனை வழிபட்டதாக சொல்கிறாங்க. வழிபட்டு போரில் வெற்றி பெற்றதாக சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில் வந்து கருவறை மண்டபம் தரையில் வந்து 216 உயரம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி வந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களாக குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சோழர்களால் இந்த உயரம் வந்து கருவறை கோபுரமாக சொல்கிறாங்க. கலசப்பாறை வந்து 80 டன் எடை கூறப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த நந்தி சிலையோட உயரம் வந்து 14 அடி ஆகும். இச்சிலை நீளம் வந்து 7 மீட்டரும் அகலம் வந்து 3 மீட்டர். கருவறையில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டதோ அதே அளவுக்கு நந்தியும் வந்து ராஜராஜ சோழன் வந்து வடிவமைச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலில் பிரகதீஸ்வரனும் பெரிய நாயகி அம்மன், நந்தி, நவகிரகமே இந்த கோயிலில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நவகிரக அம்சமாக சிவன் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த கோயிலில் வராகிக்கு தனி இதே இருக்குது, இடமே இருக்குது வராகி அம்மனுக்கு வழிபடுறதுக்கு. அதேமாதிரி நந்தி இந்த கோயிலில் ரொம்ப உயரமாக இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சமே இதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் எங்கள் பப்பி மீனாட்சி டூர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.